மேட்டுப்பாளையத்தில் உணவு தேடி ஊருக்குள் வந்த 2 மரநாய்க்குட்டிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு வனத்திற்குள் விடப்பட்டன. கடும் வெப்பம் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 மரநாய்க்குட்டிகளை தாசம்பாளையம் கிராம மக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவை மீண்டும் வனத்திற்குள் விடப்பட்டன. நாகை மாவட்டம் தேவூரில் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் 1,88,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆசிரியரான ரவிச்சந்திரன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 70,370 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல கீழ்வேலூரைச் சேர்ந்த மணிகண்டன், லாரி ஓட்டுநர் பார்த்தசாரதி ஆகியோரிடமிருந்து 1,18,150 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2.5 டன் ரேஷன் அரிசியை கடத்தி வந்த சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சிவகங்கையில் இருந்து பள்ளத்தூரைக்கு சென்ற சரக்கு வாகனம் வாணியங்காடு தேசிய நெடுஞ்சாலை விருசுழி ஆற்றுப்பாலம் அருகே டயர் வெடித்ததால் விபத்தில் சிக்கியது. இதில் கொண்டுவரப்பட்ட அரிசி மூட்டைகள் சாலையில் சிதறி கிடந்த நிலையில் ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். அரிசியை வாகனத்துடன் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்திச் சென்றது யார் என விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக பிடித்தனர். மரியதாஸ் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பங்குனி பொங்கலை முன்னிட்டு இடவட்ட மஞ்சு விரட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய கடை வீதியில் பங்குனி பொங்கல் விழாவை கொண்டாடும் விதமாக கிராமத்தார்கள் சார்பில் இடவட்ட மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்ட மஞ்சு விரட்டு காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற 20 வீரர்கள் காயமடைந்தனர். திருவள்ளூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த நாகூரி சிவபிரசாத் என்ற இளைஞர் சொந்தமாக கேமரா வாங்க 4 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்னை வந்த நிலையில் திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நெல் அறுவடை இயந்திரத்தில் சிக்கி 8 மாத கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்கி நகர் கிராமத்தை சேர்ந்த கர்ப்பிணி சோனியா காந்தி தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற அறுவடை இயந்திர ஓட்டுநர் திடீரென பின்னோக்கி வாகனத்தை செலுத்தியதாக தெரிகிறது. இதில் அறுவடை இயந்திரத்தில் சிக்கிய சோனியா படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழனியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் மற்றும் மத வேறுபாடுகள் கடந்து பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். கோட்டைமேட்டு தெருவில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் இந்து மற்றும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையுடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கல்லூரி பேருந்து சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் ஜிஎன் செட்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்ததாக தெரிகிறது. அப்போது பின்னால் வந்த கல்லூரி பேருந்து ஏறி இறங்கியதில் வெங்கடேஷ் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் பேருந்துகளிலிருந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டையில் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்ததை அடுத்து 10க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் சோதனை நடத்திய காவல்துறையினர் ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாக குழு நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நேற்று சுமார் 8 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூட்டணி குறித்து ஓரிரு நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார் என்று கூறினார். நடந்த நிர்வாக குழு ரொம்ப ஆரோக்கியமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. கூட்டணி 2 நாட்களில் ஐயா உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, மிக விரைவில் சொல்லுவாங்க. மயானத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஞ்சநாயக்கன்பட்டியில் வசிக்கும் மக்களுக்கு சொந்தமான மயானத்திற்கு செல்லும் வழியில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர்.
சென்னை அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் ராக்கி பிஸ்வாஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட அம்பத்தூர், மதுரவாயல் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் பொது பார்வையாளராக திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ராக்கி பிஸ்வாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அம்பத்தூர் மண்டல அலுவலகத்திற்கு திடீரென வருகை தந்த அவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள், பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பனையூர் அருகே அழகராட்சியம்மன் கோயிலில் முளைப்பாரி எடுத்து மக்கள் வழிபட்டனர். கடந்த 8ஆம் தேதி இந்த கோயிலில் பூச்சொரிதல் விழா தொடங்கியது. இந்நிலையில் பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் கரகம் எடுத்தும் வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டாரத்தில் மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்தது. வடசேரி, பார்வதிபுரம், ராஜாக்கமங்கலம், வில்லுக்குரி உள்ளிட்ட இடங்களில் திடீரென பெய்த மழையால் இருசக்கர வாகனங்களில் பயணித்தவர்கள் மழையில் நனைந்தவாறு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர், சக்கரன்பந்தல், தில்லையாடி, செம்பனார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. பட்டணம், புதுப்பாளையம், காக்காவேரி, மசக்காளிப்பட்டி, குருசாமிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. திடீரென பெய்த மழையால் உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மிதமான சாரல் மழை பெய்தது. திண்டுக்கல், சின்னாளப்பட்டி, பிள்ளையார் நத்தம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பெருமாள் கோவில்பட்டி, கோவிந்தாபுரம், தாடிக்கொம்பு, அகரம், சானார்பட்டி, கோபால்பட்டி பகுதிகளிலும் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 53 ஐம்பொன் மற்றும் பித்தளை சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேடானந்தல் கிராமத்தில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாமல்லபுரத்தில் இருந்து உமன் ஃபரூக் என்பவர் காரில் எடுத்துச் சென்ற சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோன்று 4 பேரிடம் இருந்து 4,13,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சை அருகே அம்மன்பேட்டையில் ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 2,90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அம்மன்பேட்டை புறவழிச்சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அரவிந்த் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனைக்கு உட்படுத்தியதில் 2,90,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.